ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி மேக்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எவ்வளோ எடுத்தால் நமக்கு சேஃப், லாஸ்ட் டைம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு நமக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா யூஜி. ஓகேவா? நம்ம பிஎஸ்சி மேக்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு சில கோர்சஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த யூஜி 50% நம்ம இருக்கணும். இது நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, 43% இருக்குது, அப்ளை பண்ண முடியுமான்ட்டு. நமக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தது வந்துட்டு 50% இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜியில் வந்து நீங்கள் 50% எடுத்திருக்கணும். அதோட பிஎட் முடிச்சிருக்கணும். பிஎட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங் படித்தவங்களாம் பிஎட் மட்டும் படிச்சிருப்பீங்க, இப்போ இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி யூஜி வித் டிடிஎட் முடிச்சிருந்தாலுமே பண்ணலாம். நீங்கள் டிடிஎட், டிஎல்எட், வாட் எவர் இட் இஸ், அந்த நேம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் பேச்சுலர் இன் எஜுகேஷன், டிப்ளமா இன் எஜுகேஷன் எந்த நேமில் படிச்சிருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பிஇ கேட்டிருந்தீங்க. பிஇக்குமே நீங்கள் வந்துட்டு 50% இருந்தால் தான் எலிஜிபிள் சொல்லுவாங்க. அண்ட் தென் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு பிஇ ஈக்குவலண்ட்டுன்னு கொடுக்கல. நமக்கு கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஜியோ இருக்கு இல்லையா, இப்போ லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இப்போ ஒரு இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு பிஇ வந்து ஈக்குவலண்ட் டு பிடி டீச்சர் ஃபிசிக்ஸ்க்கும் பிடி மேக்ஸ் டீச்சருக்கும் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஜிஓவும் நமக்கு இருக்குது. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நம்மளை அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிஇ பொறுத்தளவுக்கு நமக்கு தனியாக வந்துட்டு கொடுக்கல. பட் நமக்கு என்ன இருக்குது, பிஇ முடித்தவங்கள வந்துட்டு பிடி மேக்ஸ் டீச்சராகவும் பிடி ஃபிசிக்ஸ் டீச்சராகவும், அதாவது 6 to 8க்கு வந்துட்டு நம்ம வந்து பேச்சுலர் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஜிஓ இருக்குது. அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3க்குமே மேண்டட்டரியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெட் பேப்பர் 2 வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்துட்டு நமக்கு 30 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். அது வந்துட்டு 50 மார்க்ஸ்க்கு நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு இப்போ 1 மார்க்கும், அடுத்து ஒரு 20 கொஷினுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்படி வந்து நமக்கு மொத்தமாக 50 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. ஓகேவா? டோட்டலாக 30 கொஷின்ஸு 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு 30 மார்க்ஸ் எடுத்தால் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட மேஜர் பேப்பர் வந்து அவங்க வேலிட் பண்ணுவாங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம சென்டம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் கம்பல்சரி நம்ம கிளியர் பண்ணணும். தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் நமக்கு வந்துட்டு வேறு எதாவது இடத்துல யூஸ் ஆகுமா, நாளை பின்ன கவுன்சிலிங்கில் எங்காவது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க்குங்கிறது அதில் நம்ம எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் நிறைய வந்து பிஜியில் நல்ல மார்க் எடுத்தவங்களே வந்துட்டு நாட் குவாலிஃபைட் ஆனாங்க. அது எதனால அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறையா பேர் கிளியர் ஆகலை. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக் வந்து டாப் டு பாட்டம் கிளியராக படித்தாலே கம்பல்சரி நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ 2023லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு சொன்னதே வந்து அது 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 10th புக்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு லெசன் 2 லெசன் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை மட்டும் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கனாலே நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே படிச்சுட்டு போகிறேன், ஒரு சேஃப்டிக்காக நான் அடிஷ்னலாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு 10th புக்கில் அங்கங்கே இது கஷ்டமாக இருக்குது ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போனீங்கன்னா ரிஸ்க் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் 6th-லேருந்து படித்தாலும் ஓகே, பட் 10th புக்கு ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸ் மேஜர். நமக்கு 150 கொஷினுமே மேக்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா நிறைய பேர் பிஜி மென்டாலிட்டிலேயே எங்கிட்ட என்ன கேட்டிங்க அப்படின்னா சைக்காலஜி வருமா, ஜிகே வருமானு கேட்டிங்க. யூஜிடிஆர்பி பொறுத்தளவில் நமக்கு 150 கொஷின்ஸ், 150மே வந்துட்டு என்னதான் மேஜர் மட்டும்தான். ஓகேவா? மேக்ஸ்லேருந்து மட்டும்தான் நம்மளோட அந்த 10 யூனிட்ஸ்லேருந்து மட்டும்தான் நமக்கு அந்த 150 கொஷின்ஸும் வரப்போகுது. டைம் டியூரேஷன் வந்துட்டு நமக்கு 3 hours எக்ஸாம். அது போக தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனியாக 30 minutes கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த 3 hoursக்குள்ளேயே அதை முடிக்க முடியுமா, தமிழ் எலிஜிபிலிட்டி முடிக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நமக்கு தனியாக டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து நம்மளோட மேஜர் டைமை அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு சிலபஸ் வெயிட்டேஜ். எனக்கு ஏகப்பட்ட என்கொயரி, சிலபஸ் வெயிட்டேஜ் சொல்லுங்கள், அந்த யூனிட் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்றது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற 10 யூனிட்ஸில் தியரி அண்ட் ப்ராப்ளம் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு கொஸ்டின் பேப்பர்லேயுமே தியரம் அண்ட் ப்ராப்ளம் ஈக்குவலாக வரும். ஓகேவா? ஸோ நான் அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, தியரம் நான் கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனாலுமே
ப்ராப்ளம் பார்ட் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸை வச்சு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். அப்பயும் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சிலபஸ் வெயிட்டேஜ் சொல்லுங்கள், எந்த யூனிட்லேருந்து அதிகமாக கேட்பாங்க சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் பிஜிடிஆர்பி எடுத்து பார்த்தீங்கன்னா கூடவே நமக்கு இந்த யூனிட்லேருந்து தான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, இந்த யூனிட்லேருந்துலாம் ரொம்ப கம்மி, இதை படிக்க வேணாம்னு சொல்கிற அளவுக்கு எந்த யூனிட்லேருந்துமே நமக்கு கம்மி கொஷின்ஸ் வராது. ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட்டு யூஜிடிஆர்பி எடுத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து வெறும் 5 கொஷின் தான்ப்பா வந்திருக்கு, இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த யூனிட்டுக்குமே அவங்க வந்துட்டு ஒரு லோ வெயிட்டேஜ் கொடுக்கவே இல்லை. எல்லாமே 10 கொஷின்ஸ் 12 கொஷின் அந்த மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு யூனிட்டையே எப்போ ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு யூனிட்லேருந்து மட்டுமே எனக்கு 20 கொஷின்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு யூனிட்டில் வந்து 4 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் தான் வருது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நீங்கள் படிக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது. அதை வச்சுட்டு நிறைய பேர் உங்களை வந்து வெயிட்டேஜ் பார்த்து படிங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை நம்பி ஏமாறாதீங்க. ஓகேவா? என்னோட டியூட்டர் ஃப்ளிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதை தான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு இவங்க வந்து இந்த யூனிட்லேருந்து தான் கொஸ்டின் அதிகமாக வரும்னு சொன்னாங்க, எனக்கு இங்கே சொன்னாங்க, இந்த அகாடமியில் சொன்னாங்க, அந்த மாதிரி வெயிட்டேஜ்ன்ற வேர்டை உங்ககிட்ட யாராவது யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, வெயிட்டேஜ் பார்க்காதீங்க. அதையும் மீறி உங்களுக்கு வெயிட்டேஜ் பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா இப்போ அல்ஜீப்ராவில் எந்த போர்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் அதிகமாக வருதுன்னு பார்த்துட்டு ரிவிஷன் டைமில் அதுக்கு கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அல்ஜீப்ராவே படிக்காமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு, அது கட் ஆஃபை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். தயவு செஞ்சு வெயிட்டேஜ் பார்த்து படிக்காதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸே நம்ம என்ன பண்ணுறோம், தியரி யூனிட் ஒன்று பார்க்குறோம், அடுத்தது ப்ராப்ளம் யூனிட் ஒன்று பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நம்ம ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு தொடர்ந்து நீங்கள் தியரி பேப்பர் மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். உங்களால் அது கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே, புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ப்ராப்ளம் பேப்பர் ஒன்று தியரி பேப்பர் ஒன்று அப்படி போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம 10 யூனிட்ஸுமே தான் கவர் பண்ணணும். தயவு செஞ்சு வெயிட்டேஜ் பார்க்காதீங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ், வெயிட்டேஜ் பார்க்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தீங்க 150 மினிட்ஸில் எழுத முடியுமான்னு எனக்கு கமெண்டில் ஒரு மேம் கேட்டிருந்தாங்க. 150 கொஸ்டின்ஸு 3 ஹார்ஸில் முடிச்சிட முடியுமா? எப்படி முடியும்? ஒரு ப்ராப்ளம் நமக்கு இப்போ நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணாலே அவ்வளோ லென்த்தியாக இருக்கே, ஒரு பேஜ் 2 பேஜெலாம் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு மோர் ப்ராக்டிஸ் தான் வேணும். ஒரு ப்ராப்ளம் 1.5 பேஜ் 2 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை மடன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் இதுதான் வருன்றது நம்ம கை எழுதுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த ஸ்டெப் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஸ்டெப் இதுங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 3 ஹார்ஸ் ஓகேவா இருக்கும். இப்போ தியரி பேப்பர் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது. அதை நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா 1 மினிட்குள்ளேயே முடிச்சிருவோம். ஸோ அப்படி நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஆனால் ப்ராப்ளம் பார்ட் இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைமே அதனால டைம் பத்தாமையும் கூட போச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நமக்கு கடகடன்னு வரணும். இப்போது ஒரு ஸ்டெப் எழுதிட்டு இங்கே என்ன வரும், என்ன போட்டால் இது வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கான டைம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப யோசிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தா தான் நமக்கு டைம் பத்தாது. அதனால தான் நான் சொல்லுவேன், திருப்பி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் சென்டம் வாங்குற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்க தெரியணும். இப்போ நீங்கள் 100 கொஷின் முடிச்சிட்டிங்க, வெறும் 30 மினிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ரெஷர்லேயே நீங்கள் பாதி எழுத மாட்டீங்க. ஓகேவா? அந்த ப்ரெஷர்லேயே அடுத்தது என்ன அப்படிங்கிறது மறந்துடும், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இன்றைக்கி ஒரு தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் நான் வந்து இன்றைக்கி கார்டன்ஸ் மெத்தட் மட்டும்தான் நான் படித்தேன் அப்படின்னா கார்டன்ஸ் மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் கழித்து அந்த கார்டன்ஸ் மெத்தடை டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப ஒன்றும் உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் போட்டுக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதோட ப்ராப்ளமை இன்றைக்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? மார்க் டெஸ்ட்டெல்லாம் நிறையா அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். கீழே டெலகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். டெஸ்ட்டு நோட்ஸு எல்லாமே நான் டெலகிராமில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 மந்த்ஸில் எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னால் முடியுமா? ரொம்ப பேர் முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பிஜி படித்தவங்களாம் ஆல்ரெடி 6 யூனிட்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க.
தாராளமாக கிளியர் பண்ணலாம். 5 months நான் எப்படி பிரித்து கொடுத்தேன் உங்களுக்கு, ஒரு மாதத்துக்கு 2 யூனிட் வைங்க. ஒரு சிலவங்க சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு 3 யூனிட் படிக்க சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த கைடன்ஸில் நான் போகவா அப்படின்னு. அந்த ஒரு மாதத்தில் 3 யூனிட்ஸுங்கிறது ஒரு 2-3 இயர்ஸாக இந்த எக்ஸாமில் ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்க, இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கவங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே. பட் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகேவா, நான் வந்துட்டு இந்த சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாள் போதும் தான். கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன, அந்த யூனிட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ரிசல்ட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெரியணும். அந்த யூனிட்டில் அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸில் எது கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 15 days தேவைப்படும். ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி முடிக்க 15 days தேவைப்படும். அதனால தான் மாதத்துக்கு 2 யூனிட் படிங்கன்னு சொன்னேன். ஜூன் எண்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டா கூட அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப முன்னாடி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சிலபஸ் முடிச்சிருக்கணும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே போர்ஷன் முடிக்கணும்னு அரைக்குறையாக படிக்கிறத விட எக்ஸாமுக்கு ஒரு 15 days 20 days முன்னாடிக்குள்ளே நான் போர்ஷன் முடிச்சிடுவேன். ஆனால் முடிக்கிற போர்ஷன் நான் தெளிவாக இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ரிவிஷனுக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நான் தெளிவாக முடிப்பேன் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு ஸ்மார்ட் வேயாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன் ஓகேவா. நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போர்ஷன்ஸ் முடிக்கணும்னு சொல்லி அரைகுறையாக தான் முடிப்பீங்க. இப்போ நம்மளே கிளாஸ் பார்த்துட்ருக்கோம், நம்ம கிளாஸில் ஆல்மோஸ்ட் 3000 members இருக்கீங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்லாம் எவ்வளோ பேர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களால் 10 daysல அந்த யூனிட்டை முடிக்க முடிஞ்சா? இல்லை. ஸோ நமக்கு 15 days தேவைப்படுதுன்னா 15 days எடுத்து தான் ஆகணும். அந்த 15 days எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ படிக்கிறது தெளிவாக படிங்க, ரெகுலராக ரிவிஷன் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் அந்த வீக்கில் என்ன படிச்சிங்கிறது டெஸ்ட் எழுதி பாருங்கள். நம்ம பிளானுமே அப்படி தான் கொடுத்துருக்கோம். நம்மளே வந்து டெஸ்ட்டுக்கான இதுவுமே கொடுத்துருக்கோம் ஓகேவா. இந்த வீக் இந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம், இந்த அன்றைக்கி அந்த கிளாஸ் ரிலேட்டடாக டெஸ்ட் வைக்க போகிறோன்னு உங்களுக்கு நான் அந்த ஃபார்மேட் படி தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஒரு சிலது இல்லைன்னா கூட நீங்கள் இப்போ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்பயுமே 1 month டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி 7th அன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 7th வரைக்கும் நமக்கு வந்துட்டு டைம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைம்குள்ளே ஒரு சில டைம் நம்மளால் சர்டிஃபிகேட்ஸை வந்து ரெடி பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்கிறேன், முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் டைம் கொடுத்தது தான், நம்மளோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அடுத்தது நீங்கள் டிடிஎட் டிஎல்எட் முடிச்சிருந்தா அதோட சர்டிஃபிகேட், இல்லைனா பிஎடோட சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் 4 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதோட கன்சாலிடேட்டட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட், இல்லைனா ப்ரொவிஷனல், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஜி பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் தென் டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்னா மேக்ஸிமம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். இப்போது பிஎஸ்சி மேக்ஸும் பிஎஸ்சி மேக்ஸ் வித் சிஏ அப்படி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிஎஸ்சி மேக்ஸ் வித் சிஏ வந்து பிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட் அந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா யூஜி ஆர் ஈக்குவலண்ட், பிஎட் ஆர் ஈக்குவலண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ பிஎடோட கன்சாலிடேட், டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் இது. அது போக மேண்டட்டரியாக நமக்கு என்ன வேணும், டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ண சர்டிஃபிகேட். ஸோ இப்போ ரீசெண்டாக முடித்தவங்களா இருந்தாலும் சரி, முன்னாடி முடித்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பிஜி அப்ளை பண்ணும்போது இன்றைக்கி நைட் 12 மணிக்கு க்ளோஸ் ஆகுது போர்ட்டல் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு எனக்கு ஒரு மேம் மெசேஜ் பண்ணாங்க. என்னது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு, என் ஹஸ்பண்ட் வீடு டிஸ்டன்ஸு, நான் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன், அங்கேருந்து மிஸ் ஆயிடுச்சு, எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, அது எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட என்கொயரிஸ். ஒரு வழியாக அவங்க எடுத்துட்டாங்க. பட் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்க ஸ்கூலுக்கே போனாங்க. ஸ்கூலுக்கு போய் அவங்க ஸ்கூலில், ஏன்னா எப்படியும் நம்மளை பற்றின ப்ரொஃபைலெல்லாம் ஸ்கூலில் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வர பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருங்கன்னு சொல்கிறேன். டெட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி ட்ரைவில் போட்டு வைங்க. உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணி வைங்க. மெயில் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். மெயில் பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது. நமக்குன்னு ஒரு மெயில் ஐடி, அதுக்குண்டான பாஸ்வேர்டு, நம்மளோட மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல எப்போ தேவைப்பட்டாலும் நான் எடுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ஏரியாவில் நமக்கு அந்த டைமில் ஒவ்வொரு ஆஃபீஸர் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்து நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இங்கே ஒரு 6 கண்டிஷன் இருக்குது. இதில் வந்துட்டு யாரெல்லாம் பாருங்கள், இப்போது ஸ்பெஷல் டெப்யூட்டி தாசில்தார், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாரும் சைன் பண்ணால் மட்டும்தான் அது எலிஜிபிள். இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான சைன் பண்ணியிருக்கணுன்ட்டு. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயும் இங்கே கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது வந்துட்டு கேட்பாங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நான் ஹஸ்பண்ட் நேமில் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து ஜென்ரல் டர்ன் தான் போடுவாங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எனக்கு நான் வந்து பிறந்தப்போ அந்த சர்டிஃபிகேட் தான் எனக்கு இருந்துச்சு, ஸோ அந்த கோட்டாவில் நான் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஹஸ்பண்ட் நேமில் இருந்தால் என்ன சொல்லிட்டாங்க, அது வந்துட்டு ஜிடி ஜென்ரல் டர்னில் தான் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? அதாவது இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் நமக்கு ஒன்று கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு வந்துட்டு இவ்வளோ வேகன்சி, இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேகன்சின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த டர்னுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. ரொம்ப டாப் ஒரு 50 மார்க்ஸ்க்குள்ளே வந்து ஜென்ரல் டர்னில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். விமன் கேண்டிடேட் வித் ஹஸ்பண்ட் நேமில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் வந்து இப்போ மெயினாக சொல்கிறது, ஓகேவா? ஸோ உமன் கேண்டிடேட் இருக்கிறீங்க, மேரிட் உமனாக இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் நேமில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி அப்பா நேமில் வாங்கினது இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். பிஎம்டிஎம் சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னா, தமிழ் வழியில் படித்தவங்க வந்துட்டு தனியாக நமக்கு ஒரு 20% கோட்டா இருக்கும் இல்லையா, அதுதான். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு யூஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியம்னு. நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்லாகவே நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கணும்னா தமிழில் தான் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலிங்கும் நீங்கள் தமிழில் தான் பண்ணியிருந்துருக்கணும். யூஜி 3 வருஷமும் நீங்கள் தமிழ் மீடியம் தான் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிஎட் டிடிஎட் அந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸுமே நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியமில் தான் பண்ணியிருக்கணும். இப்படி நீங்கள் எல்லாமே தமிழ் மீடியமில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னா குரூப் 4க்கு வந்துட்டு நமக்கு என்ன 10th முடிச்சிருந்தா போதுங்கும்போது உங்களோட காலேஜ் என்ன மீடியம்ங்கிறது அங்கே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் போகிற போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே தமிழ் மீடியமில் முடிச்சிருந்தா தான் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு எலிஜிபிள், ஓகேவா? நெக்ஸ்ட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. யாருக்காவது டிசபிலிட்டி இருந்துச்சு, நாம் அந்த கோட்டாவில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட ஐடி கார்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஓகேவா? எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுன்னு சொன்னால் ஒரு 1 வீக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கையில் இருக்கணும். நெக்ஸ்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி எம்ப்ளாயீஸாக இருப்பீங்க. நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கவங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட். கண்டக்ட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்னா, நம்ம கடைசியாக எந்த கோர்ஸ் முடித்தோம், பிஎட் முடித்தா பிஎட், இல்லை வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸு, அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு கேரக்டர் குட்னு போட்டு ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறதுனால நல்லது தான். இது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசி இருந்துச்சுன்னா அதுவே போதும் தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் எல்லாமே வந்துட்டு டிசி தான் அப்ளை பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம டிசிலேயே வந்துட்டு நமக்கு ஒரு இடத்துல குட்டுன்னு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம கேரக்டரில் வந்துட்டு குட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே கண்டக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவல் தான் சொல்லிட்டு லாஸ்ட் யூஜிடிஆர்பி அப்போ வந்துட்டு எல்லாருமே டிசி தான் இதுக்கு அப்ளை பண்ணாங்க, பிஎடோட டிசி, ஓகேவா? அதுவுமே மெயினாக நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, ரெகுலரில் பண்ணியிருக்கிற கோர்ஸுக்கு வாங்கணும். இப்போ நான் வந்துட்டு யூஜி வந்து நான் கரஸ்பாண்டன்ஸில் தான் பண்ணினேன், ஆனால் அங்கே கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா அது முடியாது. நீங்கள் எது கடைசியாக ரெகுலராக போனீங்கன்னோ அதோட கண்டக்ட் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வைக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட். இது வந்துட்டு இந்த குரூப் ஏ குரூப் பி இந்த ஆஃபீஸர்ஸை மட்டும்தான் நம்ம சைன் வாங்கணும். அது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் நம்மளோட பேர், அப்பா பேர், நம்மளோட அட்ரஸ் போட்டு இவங்கள வந்து எனக்கு தெரியும், இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு இவங்க வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும்.
அதை நம்ம வந்து குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் லாயர்ஸ் ஆர் வந்துட்டு இந்த தாசில்தார் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்துட்டு சைன் வாங்கணும். அதையும் நம்ம அட்டாச் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்களுக்கு வந்து நமக்கு மினிமம் 2 years நம்மளை தெரியும்னு போட்டு கொடுக்கணும். ஓகேவா? 2 yearsக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர் ஹை ஸ்கூல் தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல், அங்கெல்லாம் வந்துட்டு அந்த எலிஜிபிள் கிடையாது. அவங்க 10th 12th இந்த மாதிரி ஹையர் செகண்டரி ஆர் ஹை ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட தான் நம்ம வாங்க முடியும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறவங்க எல்லாருமே 5 yearsக்கு மேலே தான் போட்டு வாங்குவாங்க. 2 years தானே எலிஜிபிள், அதனால 3 years போட்டு வாங்கிக்கலான்னு வாங்க மாட்டாங்க. வாங்குறவங்க எல்லாருமே 5 years தெரியும், 10 years தெரியும், அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போதே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 years அதில் கொடுத்துருக்கு. உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் 3 above வாங்கிட்டீங்கன்னா ஓகே தான். அண்ட் தென் என்ன அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் மட்டும் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, நோட்டிஃபிகேஷனுக்கு 3 months முன்னாடி வாங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா விசாரிச்சு வச்சுக்கோங்க. இப்போயே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா போதும். பட் இதெல்லாம் மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணினா மட்டும்தான் உங்களால் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தா எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எனக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட்டு, இதை அப்ளை பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு ஒருத்தவங்க கேட்குறீங்க. கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. அது எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஜென்ரல் டர்னுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் மார்க் கொஞ்சம் ஹையாக இருக்கும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கம்யூனல் டர்ன்லேயே போனாலுமே உங்கள் கம்யூனிட்டியில் மார்க்ஸ் கொஞ்சம் உங்களை விட ஒரு 4-5 மார்க் முன்னாடி இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் கட் ஆஃப் எல்லாமே பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அசால்ட்டாக அதை வாங்காமல் இருக்க வேண்டாம், இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் சேஃப், எவ்வளோ வேணும், நான் வந்து இந்த கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு 150க்கு 120+ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஓகேவா? எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு திருப்தியாக எனக்கு இந்த வேலை கிடச்சிரும்னு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். 120+ங்கும் போது உங்களுக்கு மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 10 கேண்டிடேட்ஸ்குள்ளே வருவாங்கன்னு வைங்க. 10ல் ஒருத்தராக நீங்கள் இருப்பீங்க. 110+ அப்படிங்கும் போதுமே வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்கள் கம்யூனல் வைஸில் நீங்கள் டாப்பில் வந்துடுவீங்க. ஓகேவா? ஜென்ரல் டர்னில் இல்லாட்டி கூட இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கம்யூனல் டர்ன் பிரிக்கும்போது 110+, ஓகேவா? 110க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. 100+ இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் உங்களை விட அதிகமான மார்க் நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு 105, 106 எடுத்துமே கம்யூனல் டர்னில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க 0.5 மார்க்கில் எல்லாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட வேகன்சியாக வந்துட்டு நமக்கு ஒரு 200 to 300 வேகன்சி தான் இருக்கும். ஓகேவா? அதில் வந்துட்டு இப்போ 120னா ஒரு 10லேருந்து 15 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கன்ஃபார்ம் ஜாப் கிடச்சிரும். இந்த 110+ போயிட்டீங்க அப்படின்னா 200-300 பேர் இருப்பாங்க. நமக்கு இருக்கிற வேகன்சியே அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பதட்டத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. 100+ன்னு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பதட்டத்தில் இருக்கும். எப்படி இருக்குன்னா இந்த 0.5ல் எனக்கு போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களாம் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னா 100+ல் வருவீங்க. ஸோ படிக்கிறவங்க யாருமே 90 இருந்தால் போதும், 80 இருந்தால் போதும்னு வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு வந்து கம்யூனல் பேஸில் கிடைச்சது தானே தவிர மார்க் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் எனக்கு வேலை கிடச்சிருங்கிற திருப்தி உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஓகேவா? ஸோ உங்களோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கும்போதே நான் வந்து 120க்கு மேலே எடுப்பேன் அப்படின்னு இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வெயிட்டேஜ் பார்ப்பீங்களா மாட்டிங்களான்னு. ஓகேவா? கட் ஆஃப் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து எந்த யூனிட்டில் கொஸ்டின் அதிகம்னு வெயிட்டேஜ் சொல்லுங்கள். இனிமேல் யாராவது கேட்பீங்களான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் மார்க்கை வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். 2 யூனிட் ஒமிட் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு 30 கொஸ்டின் அங்கேயே போயிடுச்சு. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இனியும் நான் வந்துட்டு எனக்கு இங்கே சொன்னாங்க, அந்த அகாடமியில் சொன்னாங்க, இந்த ஸ்டாஃப் சொன்னாங்க, அதனால நான் இந்த 2-3 யூனிட் நான் ஒமிட் பண்ணுறேன், இதுலேருந்து தான் மார்க் அதிகமாக வரும், நான் வெயிட்டேஜ் வைக்கிறேன்னு படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இது லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா நம்மளோட பிடி டீச்சர்ஸ், அதோட ஒரு பேஜ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கே முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஜென்ரல் டர்ன் முடிச்சிருக்கேன். ஓகேவா?
இதுக்கப்புறம் கம்யூனல் டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் டர்னோட மார்க் பாருங்களேன், 114. 114லேயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 8 பேர் 114. அதுக்கு ப்ளஸ்ன்னு போகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது 110 ப்ளஸ் எடுத்தாலே நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு ஜாப் கிடச்சிடும், தைரியமாக இருக்கலாம். 100 ப்ளஸில் இருந்தாலே நீங்கள் பயந்துட்டு தான் இருக்கணும், மதில் மேல் பூனை மாதிரி தான் இருக்கணும். ஸோ இனி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் இனி டிசைட் பண்ணிக்கணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அண்ட் இந்த 114 மார்க் லாஸ்ட் இருக்குது இல்லையா ஜென்ரல் டர்னில், இது வந்து 59th. ஸோ நான் மொத்தமாக இருக்கிற ஜென்ரல் டர்னெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 65 மெம்பர்ஸ் வந்துட்டு ஜென்ரல் டர்னில் உள்ளே போயிருக்காங்க. அந்த டாப் 65மே வந்துட்டு 114, 115, 125 வரைக்குமே போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்யூனல் டர்ன் வந்து அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. 114, 113 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 106.5 அந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவுக்கே வராதிங்க. என் கம்யூனிட்டியில் லாஸ்ட் டைம் இந்த மார்க்கு தான் வந்துட்டு எலிஜிபிலிட்டி மார்க்கு. ஸோ நான் இந்த டைம் இந்த மார்க் எடுத்தால் போதுங்கிற அந்த பேஸ் ரேஞ்சுக்கே நீங்கள் வராதிங்க, கம்யூனல் வைஸ்க்கே நீங்கள் போகாதீங்க. ஜிடியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் ரொம்ப நல்லது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எப்படி படிக்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள்கிட்ட இப்போ ஒரு யூனிட்டுக்கு தேவையான வீடியோ நான் கொடுத்துட்டேன், அதுக்கு தேவையான நோட்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துட்டேன், டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன், டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டேன். இனியும் எப்படி படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.